Hi sisters and brothers, welcome to our channel Guru Krupa. நம்ம வந்து ஜென்ரல் இங்கிலீஷில் டெய்லி 100 கொஷின்ஸ் பார்த்துட்டு வரோம் இல்லையா. டோட்டலாக 1500 கொஷின்ஸில் இன்றைக்கி வந்து 101 to 200 இதில் ஒரு 100 கொஷின்ஸ் பார்க்குறோம். நேற்று வந்து ஒரு 100 கொஷின்ஸ் போட்டோம் இல்லையா. இது வந்து நம்மளுக்கு வந்து ரிவிஷன் பர்பஸ்க்கு யூஸ் ஆகுது. எந்த ஏரியாவில் கொஷின் வருது, எப்படியெல்லாம் கொஷின் வந்து ஷூட் அவுட் ஆகுதுன்ட்டு பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க குயிக்காக வந்து ரிவ்யூஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், சூஸ் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் ப்ரிப்போசிஷன். ப்ரிப்போசிஷனை தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. த கிரிக்கெட் பால் வாஸ் ஹிடன் அமாங் த லீவ்ஸ். சரியா, அமாங் த லீவ்ஸ். செகண்ட் கொஸ்டின், த ஒன்லி அதர் சவுண்ட்ஸ் த ஸ்வீப் ஆஃப் ஈஸி விண்ட் அண்ட் டவுனி ஃப்ளேக். லைன்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் த போயம். எந்த போயம்லேருந்து இது வந்திருக்குன்னா ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் ஸ்னோயி ஈவினிங். நெக்ஸ்ட் பாருங்கள். Third question, in the morning glad I see my foe outstretched beneath the tree. Synonym of underline word. Foe-na வந்து enemy, அது தெரியும் இல்லையா. Synonym-na enemy. Foe-க்கு வந்து enemy. Who was unofficial poet laureate? Unofficial poet laureate வந்து யார்? ராபர்ட் ஃப்ராஸ்ட். இது வந்து நம்மளோட ஆத்தர்ஸ்கன்ட்டு எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம் இல்லையா. எல்லா ஆத்தர்ஸும் போட்டாச்சு, அதில் போய் பார்த்துக்கோங்க. கீவேர்ட்ஸ் மாதிரி இருக்கும், ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சூஸ் கரெக்ட் ஆத்தர் பேஸ்ட் ஆன் த கிவன் க்ளூ. ஹி வாஸ் அன் இங்கிலீஷ் போயட், பெயிண்டர், பிரிண்டர். பாருங்கள், இந்த மாதிரி கூட கொடுக்குறாங்க உள்ளே வந்து. இஸ் ஃபேமஸ் போயம்ஸ் ஆர் த லேம்ப் அண்டு த டைகர். இது எழுதினவர் யாருன்னா வில்லியம் பிளேக். வில்லியம் பிளேக். நெக்ஸ்ட் பாருங்கள், ஆறாவது கொஸ்டின். த மோஸ்ட் சென்சிட்டிவ் ஹிடன் ஃபார் இயர்ஸ் இன்சைட் த எர்த். வாட் ஆஃப் த ஃபாலோயிங் வாஸ் ஹிடன் ஃபார் இயர்ஸ்? ரூட்ஸ். ரூட்ஸ் தான் வந்து ஹிடன் ஃபார் இயர்ஸ். Will you walk into my parlor? Said the spider to the fly. Figure of speech என்னன்னா மெட்டாஃபர். சரிங்களா. How long dash wait make sentence with present perfect continuous tense. இதெல்லாம் ஃபார்முலா வச்சு அந்த 12 ஃபார்முலாஸ் வச்சு நம்ம வந்து டக்குன்னு போட்டுடலாம் இல்லையா. அப்போ வந்து have you been waiting. How long have you been waiting? இதுதான் அதில் வந்து வரப்போகுது. நெக்ஸ்ட் பாருங்கள். which line used as refrain? சரிங்களா. ரெஃப்ரைன்னா வந்து அடிக்கடி ரிப்பீட் ஆகிட்டே வரும். ஒரு 4 ஸ்டாண்டாக்கு அப்புறம் 8 ஸ்டாண்டாக்கு அப்புறம் வந்து ஒரு லைன் வந்து காமனாக வந்துட்டு இருக்கு இல்லையா. அப்போ இங்கே பாருங்கள், எ காமன் இன் ஃபுல் பிளேட், எ காமன் இன் ஃபுல் பிளேட். அப்போது இதுதான் வந்து ரெஃப்ரைனு. இந்த லைன் தான் வந்து ரெஃப்ரைனாக வரப்போகுது. நெக்ஸ்ட் பாருங்கள். தட் ஹியர்ஸ் த ஸ்வீட்டஸ்ட் மியூசிக் அண்ட் தட் ஃபைன்ஸ் த ஃபைனஸ்ட் மிர்த். ஸ்வீட்டஸ்ட் மியூசிக்னாலே நம்ம வந்து என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் வந்துடும்னா இமேஜரியில் வந்துடும். நெக்ஸ்ட் பாருங்கள். மை கம்ப்யூட்டர் ஹேஸ் ஆல்வேஸ் பீன் so brainy and smart. It seems to know mountains of information by heart. Figure of speech என்ன இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா பர்சோனிஃபிகேஷன். பிரெய்னி. சரிங்களா. மை கம்ப்யூட்டர் இஸ் ஆல்வேஸ் ஹேவ் ஸோ பிரெய்னி. கம்ப்யூட்டருக்கு வந்து பிரெயின் இருக்குமா? இல்லை. அப்போ மனுஷங்களோட கம்பேர் பண்ணும்போது பர்சோனிஃபிகேஷன். 12th வந்து ஷி லவ்ஸ் அண்ட் கைண்ட்னஸ் இட் ஒன் டே வில் ப்ளூம். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னென்னா அசனன்ஸ். சரிங்களா. இதெல்லாம் டெஃபினேஷன்ஸ் படித்து வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்மளால் போட முடியும். ஒன் க்ளீம் ஆஃப் ஃபைத் டு பிரேவ் த திக்கனிங் இல்ஸ் ஆஃப் லைஃப். தீஸ் லைன்ஸ் ரிட்டன் பை யார் வந்து இந்த பொயம்ஸ் வந்து இந்த லைன்ஸ் வந்து எழுதியிருக்காங்கன்னு. அப்போ நம்மளுக்கு பொயமும் தெரியணும், பொயம் எழுதினவரும் தெரியணும், அந்த பொயமில் லைன்ஸும் தெரியணும். சரிங்களா. ஜார்ஜ் எலியட். ஜார்ஜ் எலியட்டோட தான் இந்த லைன்ஸ். நெக்ஸ்ட்டு 14th கொஸ்டின் பாருங்கள். தேர்ஃபோர் ஆன் எவ்ரி மேரோ ஆர் வி ரித்திங். இதோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னென்னா அலிட்ரேஷன். சரிங்களா. 15th கொஸ்டின். வென் எலிமெண்ட்ஸ் வேர் இன் ஃபியர் ஸ்ட்ரைஃப். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்ன இது? கான்சனன்ஸ். என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூஸ் பண்ணுவாங்க? கான்சனன்ட். 16வது கொஸ்டின் பாருங்கள். ஐ ஃபெல் த லவ் அண்ட் டெண்டர்னஸ் கீப்பிங் மீ சேஃப் ஃப்ரம் ஹார்ம். தீஸ் லைன்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் போயம் அ ஸ்பெஷல் ஹீரோ. சரியா. டெண்டர்னஸ், ஹார்ம், இந்த மாதிரி எல்லாம் லவ் எல்லாம் வந்துச்சுன்னா ஸ்பெஷல் ஹீரோ போயம்லேருந்து தான் இது எடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். 17th கொஸ்டின். அண்ட் எ கிரே மிஸ்ட் ஆன் த சீஸ் ஃபேஸ் அண்ட் எ கிரே டவுன் பிரேக்கிங். ஃபைன் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து கிரே வந்திருக்கா. அப்போ ரிப்பிட்டேஷன். 18th கொஸ்டின் பாருங்கள். ஆர் த ஃபைனல் டக் அட் எஸ் ஸ்லிப்பிங் ரோப். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க? கான்சனன்ஸ். 19th கொஸ்டின். இட்ஸ் ஃபர்கெட்டிங் செல்ஃப் டில் த கேம் இஸ் ஓவர். என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூஸ் பண்ணியிருக்காங்க? யூபிஎமிசம். இதுக்கு எல்லாமே டெஃபினேஷன் புக் பேக்லேயே இருக்கும். நீங்கள் புக் பேக்கில் பார்க்கும்போது அதோட டெஃபினேஷன் அதெல்லாம் பார்த்து படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள். 20th கொஸ்டின் வந்து அண்ட் சார்ஜிங் அலாங் லைக் ட்ரூப்ஸ் இன் எ பேட்டல். என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா சிமிலி. சரிங்களா. லைக் வருது இல்லையா. சம்மர் கம்ஸ் இன் பிளேஸ் ஆஃப் ஹீட் வித் சன்னி ஸ்மைல்ஸ் அண்ட் டஸ்டி ஃபீட்.
ரைம் ஸ்கீம் கிவன் இந்த லைன் வந்து ஏ கம்ஸு ஸ்மைல்ஸு எண்டு வித்து ஏஏ இல்லையா, அப்போ ஹீட்டு ஃபீட்டு பி பி, அப்போ ஏபி ஏபி அது பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ஈஸியாக போட்டுடலாம் இல்லையா. 22nd கொஸ்டின் வந்து நாட் ஹரிங் டு, நாட் டேர்னிங் ஃப்ரம் த கோல், நாட் மார்னிங் ஃபார் த திங் தட் டிஸப்பியர். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னது அனாஃபோரா. ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து நாட் அண்ட் ஆட் இருக்குது லைன், ஃபஸ்ட் லைன் செகண்ட் லைன் அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 23rd கொஸ்டின் பாருங்கள். ஷீஸ் எ லைனஸ் டோன்ட் மெஸ் வித் ஹர். அது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னதுன்னா மெட்டாஃபார். 24th வந்து நாட் ஏ ஃப்ளவர் குட் ஹி சி, நாட் ஏ லீஃப் ஆன் அ ட்ரீ. ஹூ செட் தீஸ்? இந்த லைன்ஸ் வந்து யார் சொன்னாங்கன்னா கிரிக்கெட்டு. சரிங்களா. 25th கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் சூட்டபிள் லைன்ஸ் ஃபார் கிவன் இடியம்ஸ். gruff as bear. இந்த இடியம்ஸ்க்கான மீனிங் பாருங்கள். பீயிங் unsociable, ஸ்பீக்கிங் இன் ஏ வெரி அப்ரப்ட் ரூட் வே. ரூடாக இருக்கிற க்ரஃப் வாய்ஸ்னால ரஃப் வாய்ஸ் இல்லையா, அப்போ வந்து ரூட் வேவாக பிஹேவ் பண்ணுறது. நெக்ஸ்ட் பாருங்கள் 26th கொஷின். வாட் இஸ் தீம் அப்சர்வ்ட் இன் த ant அண்ட் த கிரிக்கெட் poem. சேவிங் பண்ணணுன்றத இது பொயமோட தீமே. நெக்ஸ்ட் வந்து கன்வெர்ட் த ஃபாலோயிங் ஆக்டிவ் சென்டென்சஸ் இன்டு பேசிவ் சென்டென்சஸ். ஷி வில் நாட் ரெக்கக்னைஸ் அஸ். அது கரெக்டான இது வந்து வி வில் நாட் பீயிங் ரெக்கக்னைஸ்ட் பை ஹர். சரிங்களா. 28th கொஸ்டின் வந்து சூஸ் கரெக்ட் டென்ஸ். அஸ்வின் டேஷ் கம்ப்ளீட் MBA இன் another 2 years. அஸ்வின் வில் பி கம்ப்ளீட்டிங். சரிங்களா. வில் பி தான் வரும். நெக்ஸ்ட் பாருங்கள் 29th கொஸ்டின். It sat alone. What happened there is still today unknown. It refers to house. It வந்து எதை ரெஃபர் பண்ணுது? ஹவுஸை ரெஃபர் பண்ணுது. 30th question. He gives his harness bells a shake to ask if there is some mistake. Who or what? He refers to. He வந்து ஹார்ஸை தான் ரெஃபர் பண்ணுதுங்க. 31st question. The little lady bird. Who wrote? David Caroline Ann Bowles Kipling. Caroline Ann Bowles. The lady bird. நெக்ஸ்ட் பாருங்க 32nd. வாட் இஸ் த நேஷனாலிட்டி ஆஃப் த நார்மன் லிட்டில்ஃபோர்டு. நார்மன் லிட்டில்ஃபோர்டு வந்து அமெரிக்கா தான் அவரோட இது. நெக்ஸ்ட் வந்து 33 பாருங்க. பட் த கிளாடஸ்ட் சார்ட் ஆஃப் பீப்புள் வென் த பிஸி டே இஸ் டன் ஃபார் த சில்ட்ரன்ஸ் தட் ஆர் வைசஸ்ட் ஆர் த ஸ்டிக் டுகெதர் கைண்ட். ஹூ இஸ் கிளாடஸ்ட் ஒன்? யார் நல்லா ஹாப்பியாக இருப்பாங்க? ஜாயிண்ட் ஃபேமிலிஸ். 34th வந்து அவர் லவ் இஸ் எவர் லாஸ்டிங். ஐ ஜஸ்ட் வாண்டட் யூ டு நோ. ஹியர் யூ ரெஃபர்ஸ் டு ஃபாதர். இந்த லைனில் வந்து யூ யாரை ரெஃபர் பண்ணுதுன்னா ஃபாதரை தான் ரெஃபர் பண்ணுது. நெக்ஸ்ட் பாருங்கள் 35th கொஷன். ஒன் க்ளீம் ஆஃப் ஃபைட் டு பிரேவ் த திக்கனிங் இல்ஸ் ஆஃப் லைஃப். ஹியர் இல்ஸ் ஆஃப் லைஃப் ரெஃபர்ஸ் டு என்னென்னா அப்டக்கல்ஸ். சரிங்களா. டிஸ்டர்பன்சஸ், அப்டக்கல்ஸ் இதெல்லாம் வந்து இல்ஸ் ஆஃப் லைஃப். அண்ட் த ஸ்ப்ளங் ஸ்ப்ரே அண்ட் த ப்ளவுன் ஸ்பியூம் அண்ட் த சி கேர்ள்ஸ் க்ரையிங். வாட் டஸ் ஸ்ப்ளங் ஸ்ப்ரே மீன்? அப்படின்னா என்ன மீனிங்னா ஃபைன் ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர் த்ரோன் அப் பை வேவ்ஸ் அண்ட் த விண்ட். சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து 37. ஹி ஹார்ட்லி ஒர்க்ஸ் டேஷ். ஃபைண்ட் கரெக்ட் கொஷின் டேங்க். இங்கே வந்து ஹார்ட்லின்றதே நெகட்டிவ் மீனிங் தான் வரும். சரிங்களா. அப்போ வந்து நம்மளுக்கு வரப்போகிற ஆன்சர் வந்து பாசிட்டிவாக இருக்கணும். இப்போ ஒர்க் ப்ளஸ் எஸ் இருக்கு இல்லையா, அப்போ ஒர்க் ப்ளஸ் எஸ் வரும்போது இங்கே வந்து டஸ் ஹி இதெல்லாம் வந்து புக் பேக்கில் வந்து கண்டிஷன்ஸ் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 38th கொஸ்டின் பாருங்கள். சூஸ் ரைட் பேட்டர்ன். டூரிங் த வார் மெனி பீப்புள் லாஸ்ட் தேர் ஹோம்ஸ். சரிங்களா. இதோட இது வந்து ஏஎஸ் டூரிங்னாலே ஏ வருது, ASVO. 39 சூஸ் ரைட் பேட்டர்ன். ஷி கேவ் மணி டு த பூர். SVDOIO ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்துக்கோங்க. 40th கொஸ்டின். ஹிஸ் ஆம்பிஷன் இஸ் டு ஃப்ளை. வாட் இஸ் அண்டர்லைன் வேர்ட் மென்ஷன் ஹியர்? டு ஃப்ளை. 2 + ஒரு வெர்பு வருது இல்லையா, அப்போ இன்ஃபினிட்டிவ். நெக்ஸ்ட் பாருங்கள். சூஸ் த கரெக்ட் ப்ரிபிக்ஸை ஃபார் வே. வேக்கு வந்து ப்ரிபிக்ஸ் என்ன வரும்? சப்வே. ப்ரிபிக்ஸ்னால் முன்னாடி ஆட் பண்ணுறது இல்லையா. நெக்ஸ்ட் 42nd பாருங்கள். த யங் சீகல் வாஸ் அலோன் இன் ஹிஸ் லெட்ஜ். சினோனிம் என்னென்னா, லெட்ஜ்னா என்னென்னா நேரோ ஷெல்ப். சரியா, ஸ்ட்ரைட்டாக இருக்கிற ஒரு ஷெல்ப்பு. 43 வந்து ப்ராக்டிஸ் ஹார்ட் அண்ட் சி வாட் மேஜிக் கேன் ட்ரான்ஸ்ஃபர். இதோட ஆண்டனிம், ட்ரான்ஸ்ஃபரோட ஆண்டனிம் என்னென்னா ஹைடு. சரிங்களா. நான் எல்லா ஆண்டனிம்ஸும் சினோனிம்ஸும் புக் பேக் இருக்கிறதுல ஒரு இடத்துல எழுதி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அது லேட்டராக நான் வந்து ஷேர் பண்ணுறேன். 44th கொஸ்டின் பாருங்கள். ஐ வாஸ் பார்ன் அட் எக்ஸாக்ட்லி 2 AM. சூஸ் கரெக்ட் ப்ரிப்போசிஷன். ஐ வாஸ் பார்ன் அட். சரிங்களா. பார்னு அட்டு தான் வரும். சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள். ஐ லிவ் ஆன் டேஷ் த 3rd floor. ஃபைண்ட் கரெக்ட் ஆர்டிக்கல். ஐ லிவ் ஆன் த 3rd floor. சரிங்களா.
பக்கத்துலேயே எழுதிட்டு சாரி ஃப்ரெண்ட்ஸ். 46 வந்து ஃபைண்ட் கரெக்ட் பேசிவ் வாய்ஸ் ஃபார் கிவன் சென்டென்ஸ். ஐ ஆம் ரீடிங் ஏ நாவல். சரியா, இதுக்கு வந்து பேசிவ் ஃபார்ம் என்னென்னா எ நாவல் இஸ் பீயிங். பேசிவ் ஃபார்மில் பீயிங்னு வருது பாருங்கள். பீயிங் ரீட் பை மீ. நெக்ஸ்ட் பாருங்கள். அண்ட் ஒன் டே மே மை naughty computer actually globed a worm and behaved so erratically that it made me squirm. Here globed a worm refers to என்னன்னா computer was affected by worm. முழுங்கிருச்சாமா. globனா முழுங்கிருச்சு, வைரஸ் அட்டாக் ஆகி சொல்கிறோம்ல அது. 48 வந்து even the smallest of the gifts deserves thank you. These lines are taken from the poem Lessons in Life. 49 பாருங்க. Faster than cheetah with a tail that smiles long, which one was compared with cheetah? Comet. சீத்தாவோட கம்பேர் பண்ணது வந்து காமெட். நெக்ஸ்ட் பாருங்கள். டேஷ் எர்த் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த சன். சூஸ் கரெக்ட் ஆர்டிக்கல். த. மாறாத சுச்சுவேஷன்ஸ் இதுக்கெல்லாம் த யூஸ் பண்ணுறதுக்கு சில சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா. இந்த யூனிவர்ஸில் ஒரே ஒரு திங்கு நடக்குதுன்னா அந்த இடத்துல எல்லாம் வந்து த யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க 51 கொஷின், அதை பார்த்துக்கோங்க. பேசேஜ்லேருந்து காம்ப்ரஹென்ஷன் கொஷின்ஸ் வருது இல்லையா, அதுதான் இது. அதுலேருந்து ஆன்சர் மட்டும் நான் வாசித்து விடுறேன், நீங்கள் பேராகிராஃப் மெதுவாக பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அட்மோஸ்ட் க்ரூயல்ட்டி 51st கொஷின் பாருங்கள். அட் த பிகினிங் ஆஃப் பாசேஜ் த ரைட்டர் எக்ஸ்பிரஸ்ட் ஹர் ஒப்பீனியன் தட் இன் மெனி கண்ட்ரிஸ் ப்ரோக்ரஸ் இஸ் சினானிமஸ் வித் டேஷ். அட்மோஸ்ட் கேர் ஆஃப் நேச்சர். அட்மோஸ்ட் கேர் ஆஃப் நேச்சர். நெக்ஸ்ட் பாருங்கள் 52nd. இந்த பாசேஜ் த டேர்ம் எக்ஸ்ப்ளாய்டிங் நேச்சர் சஜஸ்ட். என்ன சஜஸ்ட் பண்ணுது எக்ஸ்ப்ளாய்டிங் நேச்சர்னா சர்காசம். நெக்ஸ்ட் வந்து நெஹ்ரு அப்ஜெக்டட் டு த பிரேஸ் கன்கொஸ்ட் ஆஃப் எவரெஸ்ட் சின்ஸ் இட் சவுண்ட்ஸ் பாம்பஸ் அண்ட் போஸ்ட்ஃபுல். சரிங்களா. 54th பாருங்கள். காந்தி ஸ்டேட்மெண்ட் இட் இஸ் டிக்ரீசிங் இன் த ஜங்கல்ஸ் பட் இட் இஸ் இன்க்ரீசிங் இன் த டவுன்ஸ் ரெஃபர்ஸ் டு த மேன் செல்ஃபிஷ்னஸ். அது என்ன ரெஃபர் பண்ணுது? மேனோட செல்ஃபிஷ்னஸை ரெஃபர் பண்ணுது. 55 பாருங்கள். The writer is of opinion that tribal people can be prevented from combing forest for food to provide employment and purchasing power for daily necessities. Next paranga 56. The landlady didn't call the doctor because both A and B. Holmes didn't allow her. She didn't want to disobey Holmes. 57. Peter heard a noise. It was the sound of dash water trickling. 58 பாருங்க. Who was the teacher of the school? M. Hamill. சரிங்களா. 59 பாருங்க. Where was Rudyard Kipling settled in? Brattleboro, வெர்மண்ட்டில் தான் அவர் வந்து செட்டில் ஆகிருக்காரு. நெக்ஸ்ட்டு 68th கொஷின் பாருங்கள். Who told that their ships was safe in the harbor? சொன்னது யார்? ஏரியல், பிராஸ்பரோ, ரெண்டு பேருமே சொல்கிறாங்க. 61. The Tempest, an extract from Dash Tales from Shakespeare. Charles Lamb. பாருங்கள் எங்கே எடுத்திருக்காங்கன்ட்டு. 62nd. Sachin born on April 24, 1973. 63 பாருங்க. Who thought that Isaac was destined to explain many matters which had been mystery ever since the creation of the world? His mother. அவங்க அம்மாவோட தாட் தான் இது எல்லாமே. 64 பாருங்க. Who was the step father of Isaac? Clergyman. அவங்க ஃபாதர் வந்து ஒரு clergyman, step father. 66 பாருங்க. In which year கீதாஞ்சலி got Nobel Prize? 1913. In which year கீதாஞ்சலி பப்ளிஷ் பண்ணது வந்து 1912. 62nd. Identify character. இந்த கோட் வந்து யார் சொன்னாங்க? இந்த கேரக்டர் யார்? அந்த லைன் சொன்னது யாருன்றது தான் ஐடென்டிஃபை கேரக்டர். She stood petrified with astonishment peering over the glasses. யார்? ஆண்ட் போலி. Next பாருங்கள். 68 question. Sir C.V. Raman was an Indian physicist born on dash Trichy. 69. Tom with his best friend run away to an island in Mississippi called எங்கே ஓடி போனாங்கன்னா ஜாக்சன்ஸ் ஐலாண்டுக்கு ஓடி போயிட்டாங்க. 70 பாருங்க. The black bear was dash the size of little cyclone, twice the size of little cyclone. 71 பாருங்க. The important work of Sir Arthur Conan Doyle. இது த லாஸ்ட் வேர்ல்டு தான் அவரோட இம்பார்ட்டண்ட் ஒர்க்கு. 72 பாருங்கள். ராமையாஸ் ஒய்ஃபு புட் த டேஷ் அவே இன் ஹர் பாக்ஸ். ஸ்டட்டு தான் வந்து பாக்ஸில் வச்சுருந்துச்சு.
73rd ராஜாஜி lived between time period 1878 to 1972. இன்னும் போட்ட வீடியோவில் இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 74 பாருங்கள். whose quote is this? You must be the change you wish to see in the world. மகாத்மா காந்தி. 75 பாருங்கள். கல்பனா மீன்ஸ் இமேஜினேஷன். கல்பனானா இமேஜினேஷன், அந்த வேர்டுக்கு மீனிங்கே அதுதான். லக்ஷ்மி பாய் வாஸ் ஹாப்பி வென் ஷி வாஸ் கால்ட் அஸ் மனு. அப்படி கூப்பிட்டா அவங்களுக்கு வந்து ஹாப்பியாக இருக்குமா. 77 வந்து டேஷ் பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ். 60th பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ். 78 வந்து பர்கின் ஸ்கூல் ஸ்டார்டட் பிஃபோர் டேஷ் 200 years. பர்கின் ஸ்கூல் ஸ்டார்டட் பிஃபோர் 200 years முன்னால் வந்து அந்த ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 79 பாருங்கள். விச் ஒன் இஸ் த ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் நெல்சன் மண்டேலா? லாங் வாக் டு ஃப்ரீடம். லாங் வாக் டு ஃப்ரீடம்ன்றது தான் வந்து நெல்சன் மண்டேலாவோட ஆட்டோபயோகிராஃபி. சரியா, பயோகிராஃபியா ஆட்டோபயோகிராஃபின்னு கூட கேட்பாங்க. ஆட்டோபயோகிராஃபி. ஹூ டாட் தமிழ் டு மகாத்மா காந்தி? மகாத்மா காந்திக்கு தமிழ் யார் சொல்லிக் கொடுத்தாங்க? தில்லையாடி வெள்ளையம்மை. 81 Nehru's political interest took place at dash Ananda Bhavan. Which day is celebrated as Parakram Divas? January 23 வந்து பராக்ரம் திவாஸ்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க. 83 பெனி மாதவ் தாஸ் வாஸ் எ குரு ஆஃப், யாருக்கு குரு? சுபாஷ் சந்திர போஸ்க்கு. 84 நேம் த செலிபிரிட்டி ஹூ இன்ட்ரெஸ்டட் இன் ஆர்னித்தாலஜி வந்து சலீம் அலி. ஆர்னித்தாலஜினாலே சலீம் அலி தான் வருவார். பேர்ட் மேன் ஆஃப் இந்தியா இல்லையா. 85 த ஹையஸ்ட் ரிசல்ட் ஆஃப் எஜுகேஷன் இஸ் த டாலரன்ஸ் சொன்னது வந்து ஹெலன் கெல்லரு. 86 வந்து எவ்ரிதிங் மஸ்ட் ஈல்டு டு த பேராமவுண்ட் டியூட்டி ஆஃப் ஃபினிஷிங் திஸ் வார். யார் இது சொன்னதுன்னா அப்ரஹாம் லிங்கன். எவ்ரிதிங் மஸ்ட் ஈல்டு த பேராமவுண்ட் டியூட்டின்னு சொன்னாலும் அப்ரஹாம் லிங்கன். 87 வந்து வென் மேரிங் டு கங்காதர் த ஏஜ் ஆஃப் லக்ஷ்மி பாய் இஸ் 15. அவங்களோட ஏஜ் வந்து 15 வயசு தான் இருந்துச்சா. 88 டெமோக்ரஸி இஸ் ஃபார் த பீப்புள் பை த பீப்புள் அண்ட் ஆஃப் த பீப்புள் ஹூ செட் திஸ் அப்ரஹாம் லிங்கன். இந்த கோட் சொன்னது வந்து அப்ரஹாம் லிங்கன். 89 பாருங்கள். இன்ஃபார்மர்ஷியல் இஸ் த பிளெண்டட் ஃபார்ம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் கமர்ஷியல். சரிங்களா. 90th பாருங்கள். சூஸ் த நவுன் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் சிங். சிங்குக்கு சாங். 91 ஐடென்டிஃபை சென்டென்ஸ் பேட்டர்ன். ஹீ ரிமைண்ட் ஏ பேச்சுலர். எஸ்விசி சப்ஜெக்டிவ் வெர்பு காம்ப்ளிமெண்ட். 92nd பாருங்கள். த poet tells a story to the children. சென்டென்ஸ் பேட்டர்ன் என்னென்னா SVIO DO. 93rd பாருங்கள். they have to revise the syllabus periodically. Which of the following is the right plural form of the word underlined? சிலபஸ்க்கு சிலபி இந்த வரும். ஐடென்டிஃபை காம்பவுண்ட் சென்டென்ஸ். சரிங்களா. இங்கே வந்து கார்த்தி இஸ் இன்டெலிஜென்ட் அண்டு இதுதான் கீவேர்டு. அப்போ இது வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ். ஸோ he will get a job. 95 பாருங்கள். ஃபைன் சூப்பர்லேட்டிவ் டிகிரினா ஒன் ஆஃப் த டாலஸ்ட். இதுதான் வந்து வெறும் டாலஸ்ட் இல்லை, ஒன் ஆஃப் த டாலஸ்ட்ன்றதான் வந்து நம்மளுக்கு கீவேர்டு. நெக்ஸ்ட் பாருங்கள். ஐடென்டிஃபை கரெக்ட் டிகிரி. நோ அதர் மெட்டல் இஸ் ஆஸ் யூஸ்ஃபுல் ஆஸ் அயன். பாசிட்டிவ். ஆஸ் வருது இல்லையா, அப்போ வந்து இது பாசிட்டிவ் இதுக்குள்ளே வரும். 97 வந்து ஐடென்டிஃபை த வேர்ட்ஸ் விச் பிளெண்ட் டு ஃபார்ம் த வேர்ட் ஸ்லாங். ஸ்லோவென்ட்லி லாங்குவேஜ் ரெண்டுமே பிளெண்ட் ஆகி தான் வந்து நம்மளுக்கு ஸ்லாங்னு வருது. நெக்ஸ்ட் பாருங்கள். டான்சிங் பேர்ட் இஸ் எ காம்பவுண்ட் வேர்டு ஃபார்ம்டு பை கம்பைனிங் ஜெரண்ட் அண்ட் நவுன். டான்சிங் பேர்டு. நெக்ஸ்ட் பாருங்கள். 99 வந்து கன்வெர்ட் இன்டெரக்ட் ஸ்பீச் டு டைரக்ட் ஸ்பீச். ராம் செட் டு சீதா ப்ளீஸ் லெண்ட் மீ அ புக். ராம் ரிக்வெஸ்டட். ப்ளீஸ் வந்து ரிக்வெஸ்டட் சீதா டு லெண்ட் ஹிம் அ புக். 100 question. Rewrite sentence in other speech. Mother asked me how I had written the test. இது வந்து எழுதும்போது mother said to me how did you write the test. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 100 question பார்த்துருக்கோம். கொஷின்ஸ் எல்லாம் எப்படி கேட்குறாங்கன்னு ஒரு ஐடியா வந்திருக்கு இல்லையா. நெக்ஸ்ட் 100 questionஸ்க்காக வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து வெற்றி ஐஏஎஸ் அகாடமியில் வந்து மார்க் டெஸ்ட் நடத்தினாங்க இல்லையா, அந்த கொஷின் பேப்பர் தான் வரப்போகுது. பார்த்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.